இளைஞரின் புரட்சித் தலைவியை அம்மா தெய்வத்தை வணங்கி திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே இங்கே முன்னிலை உரையாற்றிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் கழக பொருளாளர் அண்ணன் திரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களே, இங்கே உங்களிடத்திலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர் கழக துணை பொதுச் செயலாளர் அண்ணன் திரு நத்தம் ராவ் விஸ்வநாதன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு அம்மா பேரவை செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் அறிவிச்சவர் உதயகுமார் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியினுடைய அங்கம் வகிக்கின்ற வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய திரு நெல்லை முபாரக் அவர்களே, நிகழ்ச்சியை பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் மேயர் திரு வி மருதராஜ் அவர்களே, புரட்சித் தலைவர் பேரவை இணைச் செயலாளர் திரு ஆர் வி என் கண்ணன் அவர்களே, திருமதி எஸ் தேன்மொழி எம்எல்ஏ அவர்களே, முன்னாள் எம்பி திரு பி குமாரசாமி அவர்களே, முன்னாள் எம்பி திரு எம் உதயகுமார் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு கே குப்புசாமி அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு அண்ணன் கே எஸ் என் வேணுகோபால் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு ஆர் தங்கத்துறை அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ ஏ பிரேம்குமார் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு பி கே டி நடராஜன் அவர்களே, கழக எம்ஜிஆர் அணி துணைச்சாளர் திரு வி ரவி மனோகரன் அவர்களே, கூட்டணி கட்சி சேர்ந்த அகில இந்திய பார்வர்ட் பிளாக்கினுடைய மாநில பொதுச் செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் கதிரவன் அவர்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் திரு பொன் இளங்கோவன் அவர்களே, மாவட்ட செயலாளர் திரு ப மாதவன் அவர்களே, மாவட்ட செயலாளர் திரு எம் சிவக்குமார் அவர்களே, மாவட்ட செயலாளர் திரு எஸ் ஜவஹர் அவர்களே, எஸ்டிபி கட்சியைச் சேர்ந்த பொதுச் செயலாளர் திரு எம் நிஜாம் மொஹிதீன் அவர்களே, துணைத் தலைவர் திரு பி அப்துல் ஹமீத் அவர்களே, மாநில செயலாளர் திரு அபுபக்கர் சித்திக் அவர்களே, மாவட்ட தலைவர் திரு என் அபுதாகிர் அவர்களே, மேற்கு மாவட்ட தலைவர் திரு சி கைசர் அலி அவர்களே, புதிய தமிழன் கட்சியைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர் திரு எம் பிரதீப் பாண்டியன் அவர்களே, மேற்கு மாவட்ட செயலர் திரு எஸ் விஜயகுமார் அவர்களே, அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியைச் சேர்ந்த கமிட்டி உறுப்பினர் திரு கே வி கார்த்திக் அவர்களே, திரு சி ராயன்குமார் அவர்களே, திரு ஆர் ராஜேஷ் அவர்களே, புரட்சி பாரதம் கட்சியைச் சேர்ந்த துணை பொதுச்செயலாளர் திரு எம் பி பெரியசாமி அவர்களே, மாவட்ட செயலாளர் திரு எம் முத்துப்பாண்டியன் அவர்களே, திரு எம் முருகவேல் அவர்களே, திரு எம் சகாயம் அவர்களே, மனிதநேய ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த துணை பொதுச்செயலாளர் திரு அபிபுல்லா அவர்களே, திரு ஹபீப் ரஹிமான் அவர்களே, திரு புலாந்த் வாட்ஷாபாய் அவர்களே, ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திண்டுக்கல் திரு ஜே ஜமால் முகமது மாநில செயலாளர் அவர்களே, தலைவர் திரு ஏ ஜே நைனா முகமது அவர்களே, இந்திய தேசிய கட்சியைச் சேர்ந்த துணை செயலாளர் திரு எஸ் எம் அப்துல் ரஹீம் அவர்களே, திரு பி ஷேக் பரீத் அவர்களே, திரு முகமது ஜியாவுதீன் அவர்களே, மருத மக்கள் முன்னேற்ற கழக தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பைச் சேர்ந்த சகோதரி திருமதி பி சந்தன பிரியா மாநில பொதுச் செயலாளர் அவர்களே, மாநில செயலாளர் திரு பி பி நடராஜன் அவர்களே, ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த துணை பொதுச் செயலாளர் திரு கே முருகன் அவர்களே, மாவட்ட செயலாளர் திரு பாதர் வெள்ளையன் அவர்களே, மாவட்ட செயலாளர் திரு முத்து ராவணன் அவர்களே, தமிழக மக்கள் ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு எம் அனஸ் முஸ்தபா அவர்களே, திரு ஆசிக் அவர்களே, விவசாய சங்கத்தினுடைய பிரதிநிதி சகோதரர் வேட்டவளகம் மணிகண்டன் அவர்களே, பாரதிய பார்வர்ட் பிளாக் தலைவர் முருகன்ஜி அவர்களே, மற்றும் மேடையில் வீட்டுகின்ற கழகத்தினுடைய மாவட்ட நிர்வாகிகள், சார்பற்ற மாவட்ட பொறுப்பாளர்களே, வரியிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர், நகர கழக செயலாளர், பேரு கழக செயலாளர், பகுதி கழக செயலாளர், வட்ட கழக செயலாளர்களே, கிளைக்கழக செயலாளர்களே, உள்ளாட்சி பிரதிகளே, கூட்டுறவு சங்க முன்னாள் கூட்டுறவு சங்க நிர்வாகிகளே, கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களே, பல்வேறு அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே,
மாநிலத்தைச் சேர்ந்த சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, தொழிலாளர் நண்பர்களே, பத்திரிகையாளர் உடன்பர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கம். இன்னும் பேர் பைக்கா நம்முடைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய சகோதரர் திரு நெல்லை முபாரக் அவர்கள் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியிலே கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்றார். அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நமது சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், ஏழையின் சின்னம், உங்களின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், வெற்றி சின்னம். இரட்டலைக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு 15 நாளா எல்லா பக்கமும் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். செல்ற இடத்தெல்லாம் என்ன செய்யன்னு சொல்ல மாட்டேங்கிறார், என்ன செய்ய போறன்னு சொல்ல மாட்டேங்கிறார். திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர், திமுக கட்சி தலைவர். அவர் இந்த 3 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்தார் என்பது மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அதோட என்ன செய்ய போகிறார் என்பதையும் எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் அதெல்லாம் ஒன்று கூட சொல்லுவதில்லை. அங்க சட்டியில் இருந்தா தானே ஆப்பையில் வரும், சரக்கு இல்லையே, வேற ஒண்ணுமே பேச முடியல. அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் நீ எடப்பாடிக்கு போய் நான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட பேசிட்டு இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த போட்டோவை எடப்பாடியில் காட்டியிருக்காரு. ஏங்க சிரிக்கிறது தப்பா? சிரிக்கிறது தப்பா? சொல்லுங்க, தப்புங்களா? சிரிச்சா என்ன தெரியும்? அதுதானே தெரியும். இந்த விஞ்ஞான மூளைப்படுத்துவது கூட அது தெரியல. இந்த ஒரு சாதாரண விஷயம், சிரிச்சா பல்லு தெரியும். ஆனா அதை கிண்டல் அடிக்கிறார். பாவம், பிரத்தின் விளிம்புக்கு போயிட்டார். அதனாலதான் இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் உதிர்ந்து கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, உருண்டு பிறண்டாலும் நீங்க வெற்றி பெறவே முடியாது. ஏங்க நாம தான் சிரிக்கிறோம், இவர் என்ன பண்றாரு? இவர் என்ன பண்றாரு பாருங்க. இவர் என்ன காட்டுறாரு? அவர் காது கேட்கிற மாதிரி சொல்லுங்க சத்தமா. இன்னொருத்தர் எப்படி இருக்காரு? இவர் தான் கள்ள கூட்டணி, கள்ள தொடர்பு கூட்டணி பேசுறாரு. கள்ள கூட்டணியா, கள்ள தொடர்பு கூட்டணியா? யாருங்க இருக்கிறா? யாரு கள்ள கூட்டணி? திமுக. திமுக தலைவர். இது எப்படி இருக்குது? இது ஏதாச்சும் எப்படி? இந்த போட்டோ பாருங்க, நடிப்பு பாருங்க, எப்பேற்பட்ட நடிப்பு. திரு சிவாஜி கணேசனே தோத்து போயிருவார் உயிரோடு இருந்தா. இப்படி எல்லாம் நடிச்சு மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்து இன்றைக்கு 3 ஆண்டு காலம் தமிழகத்தை குட்டிச்சோறாக்கினதுதான் மிச்சம். என்ன செஞ்சிருக்கிற 3 ஆண்டு காலத்தில்? செஞ்சிருக்காங்களா? ஒண்ணுமே செய்யல. அப்புறம் எதுக்கு ஒரு முதலமைச்சர் சொல்லுங்க? அதோட இவருடைய திமுக நாடாளுமன்ற 38 பேர் இருக்கிறாங்க. 5 வருஷமா பெஞ்சு தேய்ச்சதுதான் மிச்சம். வேற என்ன? 38 பேர் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பிச்சாங்களே, என்னத்தை செஞ்சீங்க? மக்கள் கேட்கிறாங்க. நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருமை சோதரர் நெல்லை முபாரக் வந்தா குரல் கொடுப்பார். உங்களுக்கு குரலை அந்த நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பதற்கு தில்லு திராணி தெம்பு வேணும். நம்ம கிட்ட இருக்குது. அது வெளியில பார்த்தா வீரவசனம். திரு மோடி அவர்களை நேரில் சந்திக்கின்ற பொழுது சரணகதி. இதுதான் உங்கள் நிலைப்பாடு. எப்படி சிரிச்சிட்டு இருக்காரு பாத்தீங்களா? ஆக திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களை இரட்டை வேடம் நாட்டு மக்களுக்கு புரிஞ்சு போச்சு. நீங்க எப்படி நாடகத்தை அரங்கேற்றினாலும் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு கிடையாது. மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சி சேர்ந்த தமிழகத்தில் 39 இடங்கள் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். பாண்டிச்சேரி வெற்றி பெறும். விளவங்கோடு இடைத்தேர்தல் வெற்றி பெறும். ஆக திரு ஸ்டாலின் அவர்கள் எத்தனை பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டாலும் மக்கள் நம்ப தயாரா இல்ல. இப்ப சொல்றார், என்ன ஊர் ஊரா போய் சொல்றார், டீசல் விலையை 65 ரூபா ஆக்குறாராம். ஏற்கனவே சொன்னது என்னாச்சு?
ரூபா குறைக்கிறேன்னு சொன்னீங்களா? நீ 4 ரூபா குறை, நீ 65 ரூபா 30 ரூபா குறைக்க வேண்டாம், வெறும் 4 ரூபா குறை. மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. பெட்ரோல் டீசல் குறைக்கிற நீங்க எல்லாருமே பயன்படுத்துறோம். பெட்ரோல் டீசல் இங்க வந்திருக்கிறீங்க பெரும்பாலும் இருசக்கர வாகனம் வச்சிருக்கிறோம், 4 சக்கர வாகனம் வச்சிருக்கிறோம். இந்த 4 சக்கர வாகனத்துக்கு இருசக்கர வாகனத்துக்கு பயன்படுத்துகிற பெட்ரோல இதுவரைக்கும் 3 ரூபா தான் குறைச்சிருக்கிறீங்க. 5 ரூபா குறைக்குன்னு சொல்லிட்டு அதுலயும் பித்தலாட்டம். எதை செஞ்சிருக்கிறீங்க? எதுவுமே செய்யலையே. கேஸ் சிலிண்டர் 500 ரூபா குறைக்கிறாரு, இப்போ 100 ரூபா குறைப்பா. நீ சொன்ன மாதிரி நீ ஏற்கனவே சொல்லி இருக்கிற தேர்தல் நேரத்தில் தாய்மாரெல்லாம் அதை நம்பித்தான் உங்களுக்கு வாக்களிச்சாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தா கேஸ் சிலிண்டர் 100 ரூபா மானியம் தரனாங்க மாசம் மாசம். இப்ப 500 ரூபா மானியம் தரன்னு பச்சை பொய் சொல்லுகின்ற ஸ்டாலின் ஏன் 100 ரூபா கொடுக்க மறுக்கிறீங்க? அப்ப பொய் தானே பேசுறீங்க. அதோட தாலிக்கு தங்கம் அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு பவுன் கொடுத்தோம், 25,000 50,000 கொடுத்தோம். திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க ஆட்சிக்கு வந்தா 25,000 30,000 ஆக்குறாங்க, 50,000 60,000 ஆக்குறாங்க. திட்டத்தையே நிறுத்தி விட்டாங்க. திட்டத்தையே நிறுத்தியாச்சு. இதுதான் ஸ்டாலினுடைய சாதனை. மக்களை ஏமாற்றுவதிலே வல்லவர். எப்படியெல்லாம் பேசணும்னு அவர்கிட்ட தான் நம்ம கத்துக்கணும். அவர் ஒரு திட்டத்தை அறிவிப்பாரு, அறிவிச்சுட்டு அது ஒரு குழு போட்டுருவார். ஒரு திட்டத்தை அறிவிச்சுட்டு பேரை வச்சுட்டு ஒரு குழு போட்டுருவார். அப்படி இவர் ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டு காலத்தில் 52 குழு போட்டிருக்கார். 52 குழு. இந்த 52 குழு என்ன ஆச்சு? வெள்ளை அறிக்கை கேட்கிறேன் கொடுக்கல. எங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இருக்கிறாங்க. அண்ணெல்லாம் அமைச்சர் இருந்தாங்க, நானும் முதலமைச்சராக இருந்தோம். 6 ஐஏஎஸ் படிச்சு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆனாதான் செக்ரட்டரி ஆக முடியும். பல டிபார்ட்மெண்ட் வந்து அனுபவம் வாய்ந்தீங்க. அவரையெல்லாம் விட்டுட்டு அவரையெல்லாம் நம்பாத ஒரு குழு போட்டு அந்த குழு வந்து அந்த திட்டத்தை என்ன ஆலோசனை செய்யறாங்களோ அதன்படி அந்த செயலாளர் செயல்படுமா, எந்த அதிகாரி செய்வான்? அவர்கிட்ட தான் அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தை நீ புடுங்கினியா அவர் என்ன பண்றாங்க? சுத்தி விட்டுருவாங்க. பையில சுத்தி விட்டே இருக்குது. இந்த 52 குழுவும் அதிகாரி நீ குழுவா போடுற, எங்கிட்ட தானே ஃபைல் வரணும் அப்படின்னு சுத்தி விட்டுட்டே இருக்கிறார். ஒன்னு கூட நிறைவேற்றல. 52 குழு கிடப்புல கிடக்குது. காரணம் நிர்வாக திறமையற்ற அரசாங்கம். ஒரு அதிகாரிகள் அவரை நம்பித்தான் அரசாங்கம் போடுகின்ற திட்டத்தை அவர் ஒப்படைச்சா முழுமையா செய்வாங்க. அண்ணா திமுக ஆட்சியில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி நம்பினோம், சிறப்பா செயல்பட்டாங்க. நாட்டு மக்களுக்கு நாங்க போட்ட திட்டம் இல்லம் போய் சேர்ந்தது. அது மட்டும் இல்ல, இன்றைய தினம் தேர்தல் பத்திரத்தை பத்தி பேசுறாரு. இவர் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? இவர் பேசலாமா? பெரிய திருடரை பார்த்து சின்ன திருடர் பேசணும் மாதிரி இருக்குது. பெரிய திருடரை பார்த்து சின்ன திருடர் பேசுறார். தேர்தல் பத்திரத்தில் அவ்வளவு கோடி வாங்கிட்டாங்க, உனக்கு எரிச்சலா இருக்குதா? 10 இருக்குது. 656 கோடி 10ல. திமுகவுக்கு 656 கோடி தேர்தல் நிதி கொடுத்திருக்கிறாங்க. தேர்தல் பத்திரத்தின் மூலமா தேர்தல் திமுக கொடுத்திருக்கிறாங்க. பாரதிய ஜனதாவுக்கு 6000 கோடி கொடுத்திருக்கிறாங்க. ஸ்டாலின் பார்த்தாரு, ஏப்பா வெறும் 656 தான் வருமா, ஏன் 6000 வள்ளின்னு புலம்பிட்டு தான் பேசிட்டு இருக்க. நீ 656 வாங்கினதுக்கு என்ன பதில் சொல்ற? இவரு பேசிட்டார் 6000 கோடி வாங்கிட்டாங்களேன்னு. உனக்கு வள்ளின்னு व्यसனமா இருக்குது. பாவம் திரு ஸ்டாலின் அவர்களே 656 கோடி 3 ஆண்டுகளில் தேர்தல் பத்திரத்து மூலம் வாங்கியிருக்கிறார். 2021, 22, 23 3 ஆண்டுகள் தான் ஆச்சு. 3 ஆண்டுகள் 656 கோடி வெள்ளை பணம் திமுகவுக்கு வந்திருக்குது பல்வேறு நிறுவனத்தில் இருந்து. நாடு இது வல்லவா இந்த அதுல எனக்கு சொன்ன அண்ணா திமுகவுக்கு வந்திருக்குதுன்னு. எங்களுக்கு சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங் இருக்கு பாத்தீங்களா, சென்னை சூப்பர் கிங், அந்த விளையாட்டுல இருந்து எங்களுக்கு ஒரு 6 கோடி கொடுத்தாங்க. அதுல ஒன்னும் ஊழல் இல்லையே, அது என்ன ஊழலா? ஆனா இவருக்கு அப்படி இல்ல, விளையாட்டில் இருந்து எங்களுக்கு கிடைச்சது. உங்களுக்கு
ஆன்லைன் ரம்மி நிறுவனம் சூதாட்டத்திலிருந்து 530 கோடி சூதாட்டம். அதிமுக ஆட்சியில் சூதாட்டத்தை தடை செய்வதற்கு சட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றணும். ஆன்லைன் நடத்துகின்ற நிறுவனம் நீதிமன்றத்துக்கு போய் அவர்கள் தீர்ப்பு வாங்கி அவர்கள் வந்து அந்த ஆன்லைன் ரம்மி நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுல 530 கோடி வாங்கி இருக்கிறாங்க. எத்தனை உயிர் போயிட்டது ஆன்லைன் ரம்மி விளையாடி. சொத்தையிலிருந்து நடுத்தருக்கு வந்து குடும்பம் சீரழிஞ்சு போச்சு, உயிரும் போயிட்டது. இப்படி சூதாட்ட நிறுவனத்தில் இருந்து பெறப்பட்ட தொகை 530 கோடி. அதிமுக ஆட்சிக்கு வந்தார் இதெல்லாம் நோண்டி எடுத்து அக்கு வேற ஆணி வேற எந்த இடத்துல எவ்வளவு பணம் தேர்தல் பத்திரத்தின் மூலமா வந்தது என்று கண்டறியப்படும் ஸ்டாலின் அவர்களே, நீங்க வந்து கிண்டலும் கேலியும் மற்றவங்களை பேசுறீங்க. உங்க முகத்தை கண்ணாடியில் பாருங்க, அப்புறம் அடுத்த முகத்தை பார்த்து பழகிங்க. உங்க முகமே கோணையா இருக்குது, அடுத்த முகத்தை பார்த்து என்ன பிரயோஜனம்? நான் அப்படி சொல்ல, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏடா இவரும் தேர்தல் பத்திரம் மூலமா 656 கோடி வாங்கியிருக்கிறாங்க, மற்ற கட்சிகளும் பணம் வாங்கி இருக்குது. அவ்வளவு பணம் வரலன்னு இவர் ஆதங்கப்படுறாரு. அவளுக்கு இவ்வளவு வந்துட்டு நமக்கு வரலையே அப்படின்னு. அப்படின்னா இவ்வளவு பணம் வரும்னா எவ்வளவு சகாயம் செஞ்சிருப்பாங்க. சும்மா பணம் கொடுப்பாங்களா? சும்மா நீங்க ஏதோ ஒரு திட்டத்துக்கு போனா சில்லறை கொடுத்தது சில்லறை வெட்டினா தான் திமுக ஆட்சியில் அந்த ஃபைலே எடுப்பாங்க. அப்படி இவருக்கே 656 கோடி கொடுக்கறனா எவ்வளவு திட்டத்துக்கு அனுமதி கொடுத்திருப்பாங்க தவறா? இதெல்லாம் அதிமுக ஆட்சி வந்தா தோண்டி எடுப்போம். இன்னொன்னு, அப்புறம் ஊர் ஊரா போயிட்டு இருந்தார். இங்கேயும் அண்ணன் திண்டுக்கல் பெரியசாமி அண்ணன் இருந்தார். அவர் ஒரு பொட்டி தூக்கிட்டு போய் ஒரு மேடை போட்டு வச்சுட்டார். எங்கப்பா அந்த பொட்டி? அப்போ வேடிக்கை என்னன்னா, அண்ணன் திண்டுக்கல் அண்ணன் இங்க அண்ணன் திண்டுக்கல் பெரியசாமி அண்ணன் அவர் வயசு என்ன? இது உதயநிதி ஸ்டாலின் நான் இருந்து பார்த்ததை சொல்றேன். அப்போ எதிர்கட்சியா இருந்தாங்க திமுக. அப்போ உதயநிதி ஸ்டாலின் இங்க திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வந்தார். ஒரு திண்ணையில் பெட்ஷீட்டை போட்டு அவர் முன்னாடி உட்காந்துட்டாரு. ஆனால் இந்த பெரியசாமி அண்ணன் போய் மூளையில் உட்காந்துருக்காரு. கொடுமை பார், கட்சி வளர்த்துனுக்கு இடம் மூளை, கட்சி வளர்த்துகளுக்கு இடம் திமுக மூளையில் தான் கிடைக்கும். அவர் வயசு அவருக்கு பாத்தீங்கன்னா மகன் வயசு தான் இருக்கு இவருக்கு. இவர் பக்கத்தில் வந்துட்டு அங்க இருக்கிற மக்களை எல்லாம் அழைச்சி ஒரு இடத்துல கூட்டத்தை போட்டு மக்கள்கிட்ட உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு. உங்களுக்கு என்ன குறை இருக்குன்னு சொல்லுங்க, அந்த குறையெல்லாம் மனுவா எழுதி போடுங்க. இந்த பொட்டியில போட்டோன்னே, இந்த பொட்டி நிரம்பணுன்னு நான் எங்க அப்பா சொல்லியிருக்காரு ஸ்டாலின், இந்த பொட்டி பூட்டி பத்திரமா எடுத்துட்டு போய் வச்சுக்குவோம். ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சாவி எடுத்து பொட்டி திறந்து, சாவியை எடுத்து பூட்டை திறந்து, பெட்டியை திறந்து நீங்க கொடுக்கிற மனு எடுத்து படிச்சு பார்த்து நாங்க தீர்வு காண்கிறோம். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு தீர்வு கிடைக்க விட்டால் எங்க அப்பா முதலமைச்சராக இருப்பாரு, அவருடைய அறையை திறந்துகிட்டு வந்து நீங்க நேரடியாக குறை சொல்லலான்ட்டு ஒரு ஆசையை தூண்டி மனுக்கள் வாங்கிட்டு போனாரு. இப்ப ஆட்சிக்கு வந்த பிறகு சாவி தொலைஞ்சிட்டு நினைக்கிறேன், பொட்டியே காணாத போச்சு தெரியல. திமுக பொட்டி வாங்கி தானே பழக்கம், திமுக கை வந்த கலை தானே சொல்லுங்க. அதனால அந்த பொட்டியில் வச்சு இந்த பொட்டி தூக்கி போயிட்டாரு. அந்த பொட்டி லாபத்தில் இந்த பொட்டி கொண்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். ஆக எப்படியெல்லாம் மக்களுடைய ஆசையை தூண்டி மக்களை ஏமாற்றி இந்த பெட்டிகளை போட்டு கொண்டு போறாங்க. ஏன்னா வைரத்தையா போடுற, தங்கத்தை போடுறியா, அதை பொட்டி போட்டுறதுக்கு எவ்வளவு அநியாயம் பண்றங்க. சிந்திச்சு பாருங்க, மக்களை எல்லாம் எப்படி ஏளனமாக சிந்திக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் திரு ஸ்டாலினும் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினும் இப்படிப்பட்ட ஒரு பித்தலாட்டத்தை தமிழகத்தில் அரங்கேற்றி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த ஒரே கட்சி திமுக கட்சி. அதோட இன்னைக்கு விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு. அரிசி 15 ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஏறி போச்சு. இன்னைக்கு காலையில் மதுரையில் மார்க்கெட் பக்கம் போனேன். ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்டில் போய் அவர்கிட்ட கேட்டேன், அங்கே எல்லா டிவிலையும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட கேட்டேன், இப்பெல்லாம் விலைவாசி எப்படின்னு. எல்லா பொருளும் 40% உயர்ந்து போச்சுங்க. அரிசி விலை உயர்ந்து போச்சு, சக்கரை விலை உயர்ந்து போச்சு, பருப்பு விலை, எண்ணெய் விலை,
மற்ற தானியங்களுடைய விலை எல்லாம் உயர்ந்து போச்சுங்க. 40% உயர்ந்து போச்சுனாங்க. ஆட்சிக்கு வந்து விலை ஏற்றம் இந்த ஆட்சியில விலை குறிப்பதற்கு வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இதனால் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அன்றாட வேலைக்கு சென்றால்தான் உணவு கிடைக்கும் என்ற அடித்தட்டிலே வாழ்கின்ற மக்கள் உங்களுடைய ஆட்சியில கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா? ஒன்னும் கிடையாது. ஏன்னா இவருக்கு பலு தூக்கவும் சைக்கிள் ஓட்டத்துக்கு நேரம் சரியா போச்சு. சைக்கிள் ஓட்டவும் பலு ஓட்டவும் சரியா போச்சு. மீறி போனா டீ கடையில் போய் டீ குடிப்பார். வேற என்னத்தை சாட்சிங்க? இப்படி ஏழைகள் கஷ்டப்படுறாங்க. இந்த விலைவாசி எப்படி குறைக்கலாம் அப்படின்னு அதிகாரிகள் போட்டு மீட்டிங் போட்டு கேட்டு குறைச்சிருந்தா ஒரு நல்ல அரசாங்கம், ஒரு நல்ல முதலமைச்சர். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இதற்கென்று ஒரு தனி நிதி ஒதுக்கீடு செஞ்சோம். கூட்டுறவுத்துறையில 50 கோடி ஒதுக்கீடு செஞ்சு புலி விலை ஏறி போச்சா அண்டை மாநிலத்தில் போகணும். எங்க புலி விலை குறையுதோ புலி வாங்கிட்டு இங்க கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக அந்த புலியை விநியோகம் செஞ்சு விலை கட்டுப்பாடு வச்சுக்கோ. என்ன பொருள் விலையேறியதோ அந்த பொருள் விலையை குறைப்பதற்கு பக்கத்து மாநிலத்துக்கு சென்று இந்த நிதியை பயன்படுத்தி அந்த பொருளை வாங்கிட்டு வந்து இங்க மக்களுக்கு குறைந்த விலையிலே அந்த பொருளை விநியோகம் செய்த கட்சி அதிமுக கட்சி ஸ்டாலின் அவர்களே திட்டமிட்டு செஞ்சோம். ஆட்சியில் பார்க்க முடிஞ்சுதா? மின் கட்டணம் இந்த மாநகராட்சி பகுதி இன்னைக்கு 1000 ரூபாய் இருந்தா 100% வீட்டுக்கு வரி. இந்த வீடு இருந்தா 1000 ரூபாய் போட்ட 2000 ரூபாய் வரி கட்டணும். கடைக்கு இந்த கடை இருக்குன்னா முதல் 1000 ரூபாய் இப்ப 2500 ரூபாய் கட்டணும். 150% வரி உயர்வு. கரண்ட் பில் 52%. 2000 ரூபாய் கரண்ட் பில் கட்டிட்டு 5000 ரூபாய் கரண்ட் பில் கட்டணும். ஆக இப்படி கடுமையாக மக்கள் மீது வரி போட்டு மக்கள் மீது தலையிலே சுமத்தி மக்கள் தலை மீது இன்னைக்கு தாங்க முடியாத சுமையை சுமத்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம். வேற என்ன செஞ்சிருக்கிறீங்க? குடிநீர் வரி, பத்தாவது குப்பை வரி, குப்பை கூட வரி போட்டார், அதை கூட விடல. பத்திரப்பதிவு வரி, சாலை வரி, எல்லாத்துக்கும் வரி போட்டாச்சு. வரி போடாததே கிடையாது. ஆனா வரி இல்லாத பட்ஜெட். சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பிறகு ஜாதியும் கிடையாது, மதம் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜாதி பார்ப்பதில்லை, மதத்தை பார்ப்பதில்லை. இன்றைக்கு ஜாதி மதத்தின் மக்களை வேறுபடுத்தி காட்டுவதை அதிமுக ஒருபோதும் ஏற்காது. ஜாதியின் அடிப்படையிலே மதத்தின் அடிப்படையிலே மக்களை பிரித்து பார்த்து வேறுபாடு வேண்டி ஒருபோதும் அதிமுக ஏற்றுக்கொள்ளாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சியில் பல்வேறு திட்டங்கள் நாங்கள் அறிவிச்சோம். இன்னொன்னு சொல்றார் ஸ்டாலின், நீங்கள் நலமா அப்படின்னு. யாராவது நலமா இருக்க முடியுமா? திமுக ஆட்சியில் இருக்க முடியுங்களா? இல்ல விட்டுதான் வைப்பாங்களா? நலமா இருந்தா விலைவாசி உயர்ந்து போச்சு, மின்கட்டணம் உயர்ந்து போச்சு, எல்லா வரியும் உயர்த்திட்டீங்க, மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல, வருமானம் இல்ல, செலவு அதிகரிப்பு. அப்படி இருக்கின்ற பொழுது ஸ்டாலின் நீங்க நலமான்னு கேட்கிறார். யார் சொல்லி கொடுத்து கேட்டாங்களா தெரியும்? அதையாவது யோசனை பண்ண வேண்டாம். ஒரு அரசியல்வாதியா இருக்கிறோமே, மக்கள் இப்படி துன்பப்பட்டு இருக்காங்களே, இந்த நேரத்தில் போய் நலமான்னு கேட்டா மக்கள் கோபப்பட மாட்டாங்களான்னு ஒரு சிந்தனை கூட இல்லை. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருவதோ அப்பொழுதெல்லாம் ஊழல் மலிந்து விடும். கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் மூணு கரெக்டா செய்யறாங்க. கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் அவளுக்கு பொருத்தமானது. அதோட பிராந்தி கடை இருக்குது. இந்த பிராந்தி கடையில் ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா தரங்களா 20 ரூபா தரங்களா தெரியல, 10 ரூபாய்னு எனக்கு கேள்விப்பட்டேன். ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா 1 கோடி பாட்டிலுக்கு 10 கோடிங்க. ஒரு நாளைக்கு 10 கோடி. ஏழை எளிய இரவு பகல் பாராமல் உழைக்கின்ற அந்த தொழிலாளி அவர் 10 ரூபா கொடுத்துதான் கூடுதலா அங்க மதுக்கடையில் போய் மதுபானங்களை வாங்க முடியும். அப்போ ஒரு நாளைக்கு 10 கோடி. இன்றைக்கு அந்த டிபார்ட்மெண்ட் ஒரு மந்திரி மாசத்துக்கு 300 கோடி, வருஷத்துக்கு 3600 கோடி கப்பம் கட்டினார். அவர் தான் செயல் வீரர். என்ன செயல் வீரரா? யாரு துட்டு அதிகமாக கொடுக்குறாங்களோ அவர் தான் திமுகவுக்கு செயல் வீரர். அவர் 5 கட்சிக்கு போயிட்டு வந்து வரும். ஒரு கட்சி 2 கட்சிக்கு போகல, 5 கட்சிக்கு போய் இப்ப பத்திரமான இடத்துல இருக்காரு, பாதுகாப்பான இடத்துல இருக்காரு.
அது மட்டும் இல்ல, எங்கெங்கெல்லாம் இந்த மதுபான கடையில் அதிகமா மதுபானம் விற்குதோ அந்த கடைக்கு பக்கத்தில் பார். அந்த பார்லாம் தமிழ்நாடு முழு கரூர் சேர்ந்தவர்கள் 3000 பார் ஏலத்தில் எடுத்தாங்க. 3000 பார். ஒரு 2 மாசம் டியூ கட்டிட்டு டியூ கட்டாம அதுக்கு பிறகு அந்த பார்ல கள்ளத்தனமா மது விற்கிறாங்க. அப்படி மது விற்கின்ற பொழுது அதுல பல்லாயிரக்கணக்கான கோடி வருமானம், அதுல பல்லாயிரக்கணக்கான கோடி வருமானம், இதுல ஆயிரக்கணக்கான கோடி வருமானம். இப்படி கப்பம் கட்டிய காரணத்தினால்தான் அவர் செயல் வீரர். இங்க இருந்தா ஊழல் சொல்றாரு திரு ஸ்டாலின், அங்க போனா உத்தமராயிரர். அண்ணா திமுக வரைக்கும் ஊழல்வாதிக்கிறாங்க, திமுக போனா உத்தமர். இப்படிப்பா இப்படி இருக்கிற பச்சோந்தி கூட கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நிறமாறும். ஆனா அடிக்கடி அப்பப்ப நிறமாறுற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் தான். அதோட நீங்க ஆட்சிக்கு வந்து வருது ஒரு பெரிய திட்டத்தை கூட வந்திருக்கிறியா? நாங்க எல்லா பொதுக்கூட்டத்திலையும் பேசுறோம், எல்லா தேர்தல் பிரச்சார கூட்டத்திலும் நான் பேசி வரேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 10 ஆட்சி, 10 ஆண்டு கால ஆட்சியில் என்னென்ன திட்டத்தை நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம், என்னென்ன செய்ய போறோம்னு மேடையில் சொல்றோம். ஆனா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசுறார், 10 ஆண்டு காலம் அண்ணா திமுக ஆட்சி ஒரு இருண்டாச்சாம். அண்ணா திமுக ஆட்சி இருண்டாச்சு. திரு ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுக ஆட்சி தான் நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் கொடுத்த ஆட்சி. இங்க இந்த நகராட்சி மாநகராட்சி ஆக்குனதோ அண்ணா திமுக காலத்தில் தான். பல்வேறு சாலைகளை அமைத்து கொடுத்து அண்ணா திமுக ஆட்சி, பல பாலங்களை கட்டி கொடுத்தது அண்ணா திமுக ஆட்சி. இங்க மெடிக்கல் கல்லூரி, மருத்துவ கல்லூரி, பிரம்மாண்டமான கல்லூரி, நானே வந்து அடிக்கல் நாட்டிட்டு போனேன். 330 கோடி நாங்க தான் கொடுத்தோம். அற்புதமான ஹாஸ்பிட்டல் விரிவாக்கம், ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் அருமையான மருத்துவ சிகிச்சை கிடைப்பதற்கு சிறப்பான கட்டிடத்தையும் கட்டி கொடுத்திருக்கிறோம். ஸ்டாலின் அவர்கள் இங்க மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறோம். மருத்துவமனையோட உங்களால ஒரு மருத்துவமனை 3 ஆண்டு காலத்தில் ஒரு மருத்துவமனை கொண்டாந்து கொடுக்க முடிஞ்சதா? முடியலையே, திறமை இல்லையே. எங்களை பார்த்தா 10 ஆண்டு கால ஆட்சி, 2 கால ஆட்சி சொல்றீங்க. இன்றைக்கு 10 ஆண்டுல 7 சட்டக்கல்லூரி கொண்டு வந்திருக்கிறோம். 7 சட்டக்கல்லூரி, 72க்கு மேல அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்திருக்கிறோம். பாலிடெக்னிக் கல்லூரி, என்ஜினியரிங் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, இப்படி பல கல்லூரிகளை கொண்டு வந்ததன் விளைவு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கடைக்கோடு இருக்கின்ற அந்த குடும்பத்தில் இருக்கின்ற மாணவ மாணவி கூட குறைந்த கட்டணத்தில் அரசின் சார்பாக ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரியில் சேர்ந்து உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலை இந்தியாவிலே நாம தான் அதிகம் பண்ணி கொடுத்தோம். 2011 அதிமுக ஆட்சி அம்மா தலைமையில் மலர்கின்ற பொழுது 132 பேர் தான் படிச்சுட்டு இருந்தாங்க திமுக ஆட்சியில் உயர்கல்வி. ஆனா அதிமுக ஆட்சியில் கல்வியில புரட்சி மறுமலர்ச்சி, அதிகமான நிதி ஒதுக்கீடு கல்விக்கு கொடுத்த காரணத்தால இன்றைக்கு ஏழை எளிய மாணவர்கள் அதிக அளவில் உயர்கல்வி படிச்சிருக்காங்க. 2019-20 இது மத்திய அரசின் படி 2030 தமிழ்நாடு அடைய வேண்டிய இலக்கை 2019-20 52 பேர், 152 பேர் உயர்கல்வி படிச்சாங்க. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியில் அப்படி ஏதாவது பார்க்க முடியுதா? ஏதாவது திட்டத்தை கொண்டு வந்தீங்களா? எதுவுமே இல்லையே. மத்திய அரசு என்னத்தை பெற்றீங்க? ஒன்னும் கிடையாது. அதே போல பல்வேறு துறைகள் இருக்குது. அத்தனை துறையிலும் சிறப்பான நிர்வாக திறமையின் காரணமாக தேசிய அளவில் விருதுகள் பெற்று வந்த ஸ்டாலின் அவர்களே, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து 4 ஆண்டு காலமாக தேசிய விருதை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மின்சாரத்துறை அண்ணன் இருக்கார், மின்சாரத்துறையில தேசிய அளவில் விருதுகளை பெற்றோம். போக்குவரத்து துறையில தேசிய விருதுகளை பெற்றோம். சமூகத்துறையில தேசிய விருதுகளை பெற்றோம். உயர்கல்வியில் தேசிய விருதுகளை பெற்றோம். உணவு தானிய உற்பத்தி 100 லட்சம் மெட்ரிக் டன் மேலாக உற்பத்தி செஞ்சு 5 ஆண்டு தொடர்ந்து கிறிஸ்கர்மான் என்ற உயர்ந்த விருதை பெற்ற திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களால் அது மாதிரி பெற முடிஞ்சதா? ஒரு அரசாங்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கஷ்டப்பட்ட உழைச்சோம், திறமையா நிர்வாகம் பண்ணோம். அதிகாரிகள்
எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். உங்களை போல குழு போடல, திறமையான IAS IPS அதிகாரிகளை வைத்து சட்ட ஒழுங்கு காக்கப்பட்டது. நிர்வாக திறமைமிக்க IAS அவர்களை வைத்து நாங்க போட்ட திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தினாங்க. அதனாலதான் நாங்க இவ்வளவு செயல்படுத்தணும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மருத்துவத்துறையில் எடுத்துங்க, ஒரு உதாரணம் திண்டுக்கல் தான் நினைக்கிறேன். திண்டுக்கல்ல ஒரு தொழிலாளி 2 கை இல்லாத, கை 2 இல்ல, அவர் என்னை பார்த்தார். எனக்கு 2 கையும் பொறுத்துக்கினார். எப்படி பொருத்த முடியும் 2 கை இல்லாத? நான் சிந்திச்சு பார்த்து உடனே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கிட்ட தொடர்பு கொண்டு இதை அனுப்பி வைக்கிறோம்ப்பா, நீங்க டாக்டர்கிட்ட கலந்து இது மாதிரி 2 கை இல்லாதவருக்கு 2 கையும் பொருத்த முடியுமான்னு கேட்டேன். சரி, அவரு நானு டாக்டர் குழுவை கன்சல்ட் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லி டாக்டர் குழுலாம் அழைச்சி இவரையும் கூட்டிட்டு போய், இங்க திண்டுக்கல்காரர் தான், திண்டுக்கல் சேர்ந்த ஒரு தொழிலாளி தான், ஏதோ விபத்தில் 2 கையும் போயிட்டுது. அப்புறம் டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு சரி நான் முயற்சி செய்யறேன் அப்படின்ட்டு 2 கையும் இல்லாத ஒருவருக்கு ஒரு இறந்த உடலில் இருந்து 2 கையை எடுத்து பொருத்தி சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக. சித்தையின் கோட்டை நாராயணசாமி, அவர் பேர் சித்தையின் கோட்டை நாராயணசாமி. இதுதான் ஸ்டாலின் சாதனை. உங்களோட ஆட்சியில கையோட போனா கை இல்லாத வராங்க, காலோட போனா கால் இல்லாத வராங்க, உயிரோட போனா என்ன நீங்களே முடியும். இப்படிப்பட்ட ஆட்சி திமுக ஆட்சி. அண்ணா திமுக ஆட்சியில கையில்லாத போனா கையோட வர முடியும். அவர் எங்கிட்ட வாலிபால் போட்டு காட்டினார், கை நல்லா இருக்குதுங்க, வாலிபால் போட்டு இப்ப திருமணம் ஆகி போச்சு. அப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுடைய சாதனை என்றால் அதுதான் சாதனை. அதோட அரசு பள்ளியை படித்த மாணவ செல்வங்கள் இன்றைக்கு 2018-19 வெறும் 9 பேர் தான் நீட் தேர்வுல அரசு பள்ளியை படித்த மாணவ செல்வங்கள் எல்லாம் ஏழை மாணவர்கள். அரசாங்க பள்ளியில் ஏழை மாணவர்கள் அதிகம் படிக்கிறாங்க. அந்த மாணவர்கள் 18-19 வெறும் 9 பேர் தான் மெடிக்கல் காலேஜ் போனாங்க, மருத்துவக் கல்வி படிக்க போனாங்க, இடம் கிடைச்சது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது எதிர்க்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. அம்மாவுடைய அரசு இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவர்களாக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும். அதற்காக இன்றைக்கு உயர் அரசு அதிகாரிகள் அழைத்து சட்ட ஒழுங்கு அழைத்து அதற்கு ஒரு திட்டம் தீட்டப்பட்டு 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து அதிமுக ஆட்சி இருக்கும்போது சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி 2160 பேர் மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க, பல் மருத்துவரா படிக்கிறாங்க. இப்படி ஒரு திட்டமாவது இந்த ஏழைகளுக்காக நீங்க செஞ்சிருப்பீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு திட்டம் எதுவுமே செய்யல. அதோட இந்த இடஒதுக்கீட்டில் கிடைத்த மாணவ அத்தனை பேர் ஏழைகள், மருத்துவ கல்வி கட்டணம் கட்டணும். என்னிடத்தில் கவனத்துக்கு வந்தது. உடனே அதிமுக அரசாங்கம் இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக மருத்துவக் கல்வி, பல் மருத்துவக் கல்வியிலே தேர்வானவர்களுக்கு அரசாங்கமே கல்வி கடனை செலுத்தும். அந்த உத்தரவை நாங்க தான் போட்டோம். இப்படி ஏழை மக்களுக்கு என்ன திட்டங்கள் வேணுமோ, ஏழை மக்கள் எந்த அளவு ஏற்றம் பெற வேண்டும், ஏழை மக்கள் எப்படி நன்மை பெற வேண்டும், இதையெல்லாம் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தீதேம் புரட்சி தலைவர் அம்மா வழியில அம்மாவுடைய அரசு 4 வருடம் 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம். அதே போல கொரோனா காலம் 11 மாதம் கொரோனா காலம், யாரும் வீட்டை விட்டு வர முடியல, ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க முடியல. அப்படி கடுமையான கொரோனா வைரஸ் தொற்று இருக்கின்ற காலகட்டத்தில் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது, வருமானம் இல்ல. அப்படிப்பட்ட காலத்தில் கூட விலைவாசி உயராம பார்த்துக்கிட்டோம். 11 மாத காலம் விலையெல்லாம் அரிசி போட்டோம், ரேஷன் கடையில் சக்கரை கொடுத்தோம், எண்ணெய் கொடுத்தோம். கொடுத்தோமா இல்லையில? எல்லாத்தையும் கொடுத்தோம்ல, எந்த ஆட்சியிலையும் கொடுக்கல. அதோட 3 வேளை ஏழை மக்களுக்கு அம்மா உணவகத்திலிருந்து சமூக நல துறையிலிருந்து சுட சுட உணவு கொடுத்தோம். முதியோர்களுக்கு, கர்ப்பிணி தாய்மார்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்கள் வீட்டுக்கே கொண்டு போய் உணவு கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் அதிமுக அரசு. புயல் வெள்ளம், கஜா புயல் வந்து, வர்தா புயல் வந்தது, தானே புயல் வந்து, எத்தனை புயல் அத்தனையும் சமாளிச்சு அதிமுக ஆட்சி சிறப்பான நிர்வாக திறமை அரசு, நிர்வாக திறமை உள்ள அரசு என்பதை நிரூபித்து காட்டணும்.
ஒரு புயல் வந்ததுங்க, நிஜாம் புயல். அதுக்கே குயா முயா குயா முயான்னு கத்துறாரு, நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டார். கஜா புயல் மாதிரி ஒரு புயல் வந்தா திமுக ஆட்சி அடிச்சிட்டு போயிருக்கும். திமுக ஆட்சிய புயல் மாதிரி அது ஆட்சியை அடிச்சிட்டு போயிருக்கும். எங்களுக்கு மட்டும் இந்த பணமா கொடுத்தாங்க. நாங்க மாநில நிதியிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் தான் நம்மை தேர்ந்தெடுத்து ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறாங்க. அந்த மக்களுக்கு செய்வதில்லை கூட பாரபட்சம் பார்க்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர். மத்தியிலிருந்து பணம் வந்தா தான் இங்க செய்வியா? அதுக்காக உங்களை முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறாங்க. எங்களுக்கு எத்தனை புயல் வந்தது, அப்பெல்லாம் மத்திய அரசு கொடுக்கலையே. இன்னும் சொல்ல போனா 14 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் திமுக இருந்தது. மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சி 5 ஆண்டு காலம் அமைச்சரவையில் இருந்தீங்க. பிறகு காங்கிரஸ் ஆட்சி 5 ஆண்டு காலம் மத்தியில் இருந்தீங்க. அதுக்கு முந்தி 4 ஆண்டு காலம் 14 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து திமுக. அப்ப ஏதாவது நிதி கொண்டு வந்தீங்களா? இல்ல திட்டத்தை கொண்டு வந்தீங்களா? அதனால தமிழ்நாடு மக்கள் ஏற்றம் பெற்றார்களா? அப்ப புயல் வந்தது. இவர்கள் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இருந்தது. அப்ப புயல் வந்த போதும் பணம் கொடுக்கலையே. ஆக இதெல்லாம் எதற்காக சொல்லிட்டு சொன்னால், ஒரு திறமையற்ற முதலமைச்சர் நான் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். மக்கள் இன்றைக்கு வஞ்சிக்கப்படுகிறார்கள், மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே ஒரு திறமையுள்ள அரசாங்கம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தான் திறமையான அரசாங்கம். அதை நிரூபணம் செஞ்சிருக்கிறோம், நிரூபிச்சிருக்கிறோம். இந்தியாவிலேயே தார் சாலை அதிக நீளமுள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு. உங்களுடைய ஆட்சியில் அப்படி இருந்துதான். ரோட்டை போட்டாங்க, ரோட்டை போடாதே பணத்தை எடுத்துட்டாங்க. கரூர்ல ரோட்டை போடாமையே பணத்தை எடுத்த கட்சி திமுக கட்சி. சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொரு திட்டமும் சிறப்பா செஞ்சோம். அது மட்டும் இல்ல, பொங்கல் தோப்பு கொடுத்தோம். அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது தை பொங்கல் என்று எல்லா குடும்பத்தையும் 2500 ரூபாய் வழங்கிய ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசு. முழு கரும்பு கொடுத்தோம், பச்சரிசி கொடுத்தோம், சக்கரை கொடுத்தோம், ஏலக்காய் கொடுத்தோம், முந்திரி கொடுத்தோம். எல்லாம் கொடுத்து தை பொங்கல் மகிழ்ச்சியா நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாட என்பதற்காக பொங்கல் தொகுப்பை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசு. கொரோனா காலத்தை கூட குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். எல்லாமே பார்த்து பார்த்து மக்களுடைய கஷ்ட நஷ்ட துன்பம் துயரங்கள் எல்லாம் பார்த்து அதிலிருந்து இந்த மக்களை காப்பாற்றுவதற்காக அண்ணா திமுக அரசு எடுத்த நடவடிக்கை சிறப்பான நடவடிக்கை என்று மக்கள் இன்றைக்கு போற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய ஆட்சியில் அப்படியா இருக்குது. தமிழ்நாட்டில் எங்க போய் பார்த்தாலும் மக்களை கேட்டாலும் இந்த திமுக ஆட்சி எப்ப வீட்டுக்கு அனுப்பின்னு தான் கேட்கிறாங்க. திமுக ஆட்சியை எப்ப வீட்டுக்கு அனுப்பணும் தான் குரல் தமிழ்நாடு கூட ஒலிக்குது. அதோட ஒருத்தர் ஒற்றை செங்கலை தூக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கார். ஒரு செங்கலை எடுத்துக்கிறார், அதை யார் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்களோ தெரியல. அந்த ஒற்றை செங்கலை தூக்கிட்டு ஊர் ஊரா போயிட்டு இருக்காரு. இதை வச்சுட்டு நீ என்னப்பா பண்ண போற சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எய்ம்ஸ் மருத்துவமனையை அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பிரதமரை கூட்டியாந்து அடிக்கல் நாட்டினோம். அப்பதான் 2019 நாடாளுமன்ற தேர்தல். அந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அதனுடைய கூட்டணி 38 ஜெயிச்சாங்க. அந்த 38 நாடாளுமன்றம் போய் பணி செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த செங்கல் அங்கு கூட காட்டணும். நாடாளுமன்றத்தில் காட்டினா நாடாளுமன்றத்தில் நிதி ஒதுக்கீடு செஞ்சு அந்த திட்டம் நிறைவேறும். அதெல்லாம் கிடையாது. இந்த செங்கலை காட்டி விளம்பரத்தை தேடிக்கொள்ள வேண்டும். செங்கலை காட்டி விளம்பரத்தை தேடிக்கொள்ள வேண்டும். அதுதான் அவருடைய எண்ணம். அந்த திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதெல்லாம் திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு கிடையாது. ஊரூரா செங்கலை தூக்கிட்டு போய் அதனால என்ன பயன் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இதே அண்ணா திமுக நாடாளுமன்றம் இருந்தா செங்கலை அங்கேயே வச்சு அடுக்கி தேவையான நிதி வாங்கியிருப்போம். ஏன் அண்ணா திமுக ஆட்சி இருக்கும் போது எவ்வளவு திட்டத்தை வாங்கணும். மெட்ரோ ரயில் திட்டம் சென்னையில் 63,000 கோடிக்கு நாங்கள் அனுமதி வாங்கணும். காவிரி குண்டாறு நாங்கள் அனுமதி வாங்கி செஞ்சோம். பல திட்டங்கள் அண்ணா திமுக ஆட்சியில் இருந்தது. உங்களுடைய ஆட்சியில எந்த திட்டத்தையும் பார்க்க முடியலையே. அதுக்கு தில்லு திராணி தெம்பு இல்லைங்க இந்த முதலமைச்சருக்கு. அதோட இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பல்வேறு திட்டங்களை அண்ணா திமுக ஆட்சியில் நிறைவேற்று. ஏன்னா போற பக்கம்லாம் முதலமைச்சர் பேசுறார் அண்ணா திமுக ஆட்சி இருண்டாச்சுன்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுக ஆட்சி ஒரு வெளிச்சமுள்ள ஆட்சி என்பதற்கு
பல்வேறு சான்றுகள் அடிப்படையில் நாங்கள் புள்ளி உரத்தோடு நான் தெரிவிக்கிறோம். அதற்கு முன்பு இஸ்லாமிய பெருமக்களுக்கு அம்மாவுடைய ஆட்சியில் நிறைய திட்டங்களை செஞ்சிருக்கிறோம். சிறுபான்மை மக்களுக்கு அம்மா அவர்கள் முதலமைச்சர் இருந்தபோது புனித ரமலான் மாதத்தில் பள்ளிவாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க 5600 டன் மெட்ரிக் டன் அரிசி விலையில்லாமல் கொடுத்தோம். நாகூர் தர்கா சந்தனக்கூடு விழாவிற்கு தேவைப்படும் சந்தன கட்டைகளை விலையில்லாமல் கொடுத்தோம். 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மத்திய அரசு மானியம் வழங்கிட்டு இருந்தது, நிறுத்திட்டாங்க. உடனே அதிமுக அரசு அதை தொடர்ந்து 6 கோடி கொடுத்தோம். போதாது, நாங்க 12 கோடிய மானியத்தை உயர்த்தி கொடுத்தோம். ஹஜ் பயணிகள் சென்னையில் வந்து தங்கி அந்த புனித யாத்திரைக்கு போவாங்க. அப்ப அங்க தங்கி செல்வதற்கு ஹஜ் இல்ல வேண்டாங்க. 15 கோடி கொடுத்து நான் முதலமைச்சர் இருந்த போது ஹஜ் இல்லம் கட்டி கொடுத்தேன். ஹாஜிகளுக்கு மாதந்தோறும் 20,000 மதிப்புதவி வழங்கப்பட்டது. உலமாக்களுக்கும் மோதினார்களுக்கும் ஓய்வூதிய பயனாளிகள் எண்ணிக்கை 2004 2600 ஆகும். ஓய்வூதியம் 750 3000 உயர்த்தப்பட்டது. உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனங்கள் மானியம் 25,000 கொடுக்கப்பட்டது. இப்படி பல திட்டங்களை அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தோம். அது மட்டுமல்ல, நம்முடைய ஜனாதிபதி தேர்தல் நடந்தது. அதுல டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் நிறுத்தப்பட்டாங்க. அதிமுக ஆதரிச்சது அப்துல் கலாம் அவர்களை எதிர்த்து ஓட்டு போட்டது திமுக. இவர் தான் சிறுபான்மை மக்களை காக்கிறவராம். இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி அவர் தான் உயர்ந்த பதவி, அடுத்துதான் பிரதமர். அப்படிப்பட்ட பதவிக்கு அதிமுக ஆதரவு கொடுத்து ஓட்டளித்தது, திமுக எதிர்த்து ஓட்டளித்தது. இதுதான் இரட்டை வேடம் என்பதை நாட்டு மக்கள் உணர வேண்டும். அதேபோல கிறிஸ்துவ பெருமக்களுக்கும் நிறைய திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தியிருக்கிறோம். இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் நிலக்கோட்டை அரசு மகளிர் கல்லூரி கழக ஆட்சியில் துவக்கப்பட்டது. கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்திற்கு புதிய இடம் தேர்வு செய்யப்பட்டு புதிய கட்டமைப்பு வசதிகள். நத்தம், நிலக்கோட்டை மற்றும் வத்தலக்குண்டு ஒன்றிய பகுதியில் உள்ள கிராமங்களுக்கு 656 கோடியில காவிரி கூட்டு குடித்திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி கொடுத்தது. கொடைக்கானல் நகருக்கு தடையில்லா குடிநீர் வழங்க 44 கோடி மதிப்பில் குண்டாரின் குடிநீர் திட்டம் செயல்படுத்துவது. கொடைக்கானல் நகர் முழுவதும் 14 கோடியில LED விளக்குகள் பொருத்தப்பட்டது. பல ஆண்டுகளாக கொடைக்கானல் நகரில் வீடு கட்ட தடையாக இருந்து வந்த பழைய மாஸ்டர் பிளான் மாற்றி அமைக்கப்பட்டு அனைவருக்கும் எளிதாக வீடு கட்ட ஏதுவாக புதிய மாஸ்டர் பிளான் கொண்டு வரப்பட்டு அமல்படுத்தப்பட்டது. கொடைக்கானல் ஏரி 10 கோடி மதிப்பீட்டில் தூர்வாரப்பட்டு ஏரி சுற்றி 2 கோடி மதிப்பீட்டில் வண்ண விளக்கல் நடைபாதை அமைக்கப்பட்டது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலுக்கு பக்தர்கள் சென்று வர 4 கோடியில் ரோப் கார் வசதி செய்யப்படுத்துவது. பழனி நகர சுத்தியும் அந்த கிரிவல பாதை பூராம சிறப்பான சாலைகள், கழிவுநீர் வடிகால் செஞ்சு கொடுத்தது 56 கோடியில் செஞ்சு கொடுத்தது. வத்தலக்குண்டு நகருக்கு 29 கோடியில கூட்டுக்குடி திட்டம் செயல்படுத்தது. வத்தலக்குண்டு நகரில் புதிய வட்டார போக்குவரத்துகள். கீரனூர் கூட்டுக்குடி திட்டம் 109 கோடியில் மேற்கொள்ளப்பட்டன. நிலக்கோட்டை தாலுகா சித்தர்கள் நத்தம் கிராமம் அருகில் வைகை ஆற்றின் குறுக்கே 13 கோடியில் தடுப்பணை கட்டப்பட்டது. நரசிங்கபுரம் ராஜவாய்க்கால் 10 கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டு நிலக்கோட்டை மற்றும் வத்தலக்குண்டு பகுதியில் உள்ள கண்மாயிலுக்கு நீட் கொண்டு வரப்பட்டது. சித்தையன் கோட்டை மேற்கு ராஜவாய்க்கால 10 கோடி மதிப்பில் புனரமைக்கப்பட்டு புதிய காங்கிரீட் தளம் அமைக்கப்பட்டது. ஆத்தூர் காமராஜர் நீர்த்தேக்கம் 85 கோடி மதிப்பீட்டில் தூர்வாரப்பட்டு அதன் கீழே உள்ள புதிய சிற்றணை கட்டப்பட்டது. ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் குடிநீர் வழங்கிட 105 கோடி மதிப்பீட்டில் காவிரி கூட்டுக்குடியும் செயல்படுத்தி இத்தனையும் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். தாளையம் முதல் கள்ளிமந்தயம் வரை 200 கோடி மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கப்பட்டது. நிலக்கோட்டை தாலுகா அலுவலகம், ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் ஆகியவற்றுக்கு புதிய கட்டிடங்கள், பூ மார்க்கெட் பகுதியில் வணிக வளம் கட்டப்பட்டது. வத்தலக்குண்டு நகரில் புதிய பத்திரப்பதிவு அலுவலகம், வருவாய்த்துறை கட்டிடம் கட்டப்பட்டது. ஆத்தூர் அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டு 35 கோடியில் 34 படுக்க வசதி கொண்ட மருத்துவமனை கட்டிடம் மற்றும் கட்டமைப்பு செய்யப்பட்டது. சித்தையன் கோட்டை, சித்தரேவு, ஐயம்பாளையம் ஆகிய இடங்களில் 17 கோடியில் கூடுதல் பள்ளி கட்டணம். இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எங்க ஆட்சி இருண்ட ஆட்சி இல்ல,
மக்களுக்கு ஒளிமயமான ஆட்சி என்று போற்றுகின்ற ஆட்சி அதிமுக ஆட்சி என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சாளர் திரு நெல்லை முபாரக் அவர்களுக்கு இரட்டை லட்சத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். அவர் நம் கூட்டணி சார்பாக போட்டியிடுகிறார். நம் வேட்பாளரை விட 10 மடங்கு கூடுதலாக பணியாற்றி அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். எறும்பை போல தேனீக்களை போல சுறுசுறுப்பாக இருந்து நம் வாக்குகள் எங்கெங்கே இருக்கின்றதோ தேடி பிடித்து பதிவு செய்து லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இருக்கிற கூப்பி வேண்டி கேட்டு, தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுங்க. ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம், விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். வாக்களிப்போம் இரட்டைலைக்கு, வாக்களிப்போம் இரட்டைலைக்கு. நன்றி, வணக்கம்.